ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஜாப்பனீஸ் அனிமேஷன் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடே வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ராகன் எப்படி சாக போகிறான்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான் டாக்கிமிச்சி. இந்த எபிசோடில் எப்படிலாம் வேறு லெவலில் நடக்க போகுதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரில. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு போடவும் இதாக இருக்கும். வளவலான பேசுகிறவங்கள நம்ம வீடியோக்குள்ளே இருப்பலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராகனும் மைக்கியும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா அம்மா கூட பேசிகிட்டு இருக்கும்போது சாரியும் கேட்குறாங்க. ட்ராகன் சொல்கிறான், மற்றவங்களாம் நம்ம இன்டர்ஃபியர் பண்ண விரும்பல, இந்த பிரச்சனை மற்றவங்கக்கிட்ட சாரி சொல்கிறோன்னு. அப்போ மைக்கி சொல்கிறான், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன், என்னை விட்டு போயிடாத ட்ராகன்னு. அப்போ ட்ராகனும் மைக்கும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வரும்போது பாவை கூப்பிடு, நம்ம ஷெட்டில் ஒரு மீட்டிங் போடணும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது செகண்ட் டிவிஷன் கேப்டன் தான் கூப்பிட்டு வராங்க மைக்கை கூப்பிட்டு போகிறதுக்கு. அப்புறம் சொல்கிறாங்க, பாவை மீட்டிங்க்கு நான் கூப்பிட்ருக்கேன், அவன் வந்துடுவான்னு சொன்னது. ஓகே. அப்போ ட்ராகனுக்கு சந்தேகம் திரும்பி ஆகும். டக்குன்னு டாக்கிமிச்சி ஒழிஞ்சிக்கிறான். அப்புறமா டாக்கிமிச்சி சொல்கிறேன், இவங்களுக்குள்ளார கண்டிப்பாக சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ட்ராகன் சித்துட்டா மைக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்குள்ளார மோபியஸை நம்ம கண்டுபிடிச்சாகணும், மோபியஸோட தலைவரை அப்படின்னு சொன்னால். ட்ராகனோட பாஸ்ட் போகுது. ட்ராகன் பிறந்த ஒரு ரெட் லைட் ஏரியானால அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துடுறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற 4-5 ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சோண்டு அவங்கள பார்த்துக்கிறாங்க. ட்ராகனை 4th கிரேட் படிக்கும் போதே ஹை ஸ்கூல் அளவுக்கு ஹைட்டாக இருக்கிறதுனால ட்ராகனை பற்றிலாம் பயப்படுவாங்க. அப்புறம் நல்லாவும் ஃபைட் பண்ணுவான் ட்ராகன். வந்து டேட்டு போடுறதுக்கு வந்துட்டு நான் ட்ராகன். அப்போ அவங்க கேட்பாங்க, நீ 5th கிரேடு தான் படிக்கிறேன், இது ரொம்ப வலிக்கும். பரவாயில்ல போடுங்க, அந்த ட்ராகன் டேட்டுவை போடுங்கன்னு சொல்லி போட ஆரம்பிக்குது. ஐயோண்ணா விட்டுருங்க அப்படின்னு கற்றுவான் ட்ராகன். அதுக்கப்புறமா சொல்லுவான், தம்பி நீ 5th கிரேட்லேயே போட்டிருக்கனால கண்டிப்பாக நீ பெரிய கேங்ஸ்டராக வருவ அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு விட்றாரு. பத்திரமா போப்பா அப்படின்னு சொல்லுவான். சரி. அப்புறமா ட்ராகன் வந்து எல்லாருக்கூடையும் செமையாக ஃபைட் பண்ணும்போது, இனி எனக்கு ரூஜா இல்லை என்னோடய பேர், இனி ட்ராகன் தான், இந்த சிம்பிள் பார்க்கும்போது எல்லோரும் பயந்து ஓடி ஒழிஞ்சுக்கோங்கன்னு. ட்ராகன் அப்போதைக்கு எல்லாரையுமே மிடில் ஸ்கூல் பசங்களை அடித்து போட்டுருவாங்க. ஹை ஸ்கூல் தான் பெரிய கேங்காக இருப்பாங்க. அங்கனால ஹை ஸ்கூல் பசங்கிட்ட வச்சுப்பாங்க. மைக்குன்னு ஒரு பொடி பையன் இருக்கான், 7th கிரேட் படிக்கிறான், ஹை ஸ்கூல் பசங்களெலாம் அடிச்சிருக்கான், அவனை போய் கூப்பிட்றா அப்படின்னு வானா. சரி நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஓடும்போது ஒரு பையன்கிட்ட கேட்பான், என்னாலே அடிக்க முடியாது, அப்புறம் எப்படி அவன் 7th கிரேட் படிக்கிற அந்த மைக்கை அடிச்சிருப்பான். ட்ராகன் ஆச்சரியம் போய் ஒருத்தவங்கிட்ட கேட்பேன், மைக் எங்கடா, இப்போ தான் பார்த்தேன், மைக்கு அவனை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவான். சின்ன பையன் பொடி பையன் மாதிரி இருட்டு, என்னடா லாலிபாப் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்னோட ஹைட்டாக இருப்பான்னு பார்த்தா இவனடா இவ்வளோ குள்ளமாக இருக்கான்னு ட்ராகன் ஷாக் ஆவானா. டேய் நீ எதுக்கடா என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லுவானா. அப்போ இல்லை ஒரு கேங் கூப்பிட்டாங்க அதனால அவனை கூப்பிட வந்தேன், லாலிபாப் வச்சு பேசணுன்னு புரியாதா, டேய் லாலிபாப்பை எடுத்துகிட்டு பேசுகிறா, உன்னை கூப்பிட்டாங்கடா ஒருத்தன் அப்படின்னு ட்ராகன் சொல்லுவானா. ஓ அப்படியா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கையும் ட்ராகன் நடந்து போயிட்டு இருக்கும்போது, இவன் எப்படி அடிச்சிருப்பான் ஹை ஸ்கூல் பசங்களை, எனக்கே டவுட்டாக இருக்குது. ஒருவேளை வேறு எவனையாச்சும் வச்சு அடிச்சு இவன் பேர் வாங்கியிருப்பான்னு பார்த்தோன்னே நான் கூப்பிட்டு வந்துட்டேன் ட்ராகன் சொல்லி வாய மூடில் மைக்கு ஓடி போய் ஒரே கிக்கு அந்த கேங் லீடர் மேலே. ரத்த வெள்ளத்தில் இருப்பான் அந்த கேங் லீடர். எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க. எப்படி இந்த சின்ன பையன் அடித்தான், போய் பொடி பசங்களை ஓடிப்போங்கடா, இனி இங்கே மைக்கி நான் தாண்டா கிங்கு அப்படின்னு சொல்லும்போது ட்ராகன்ஸ் இது பண்ணுவான். பொடிப்பையா நீயே தான் இவங்ககிட்ட அடிமையாக இருந்தியா, இல்லை நம்ம 2 பேரும் இனி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நானும் ஒரு ஃபைட்டர் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே என் பேர் மைக்கி உன்னோட பேர் ட்ராகனா, சரி ஓகே அப்படின்னு சொல்லுவானா. அப்புறம் ஏதோ ஒரு டேட்டு போட்டு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்கிமிச்சி ஃப்யூச்சருக்கு வந்து மோபியஸோட லீடரை பார்க்கணுமே, 8th கமாண்டர், அவனை பார்த்து தான் தெரியும்னு சொல்லும் போது நருட்டோ சொல்லுவோம், பாஸ்டில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லும் போது, அப்புறமா ஒருத்தவங்க தள்ளுப்பா, சரி கண்டிப்பாக இவன் இருக்க வாய்ப்பு இல்லை, மோபியஸோட லீடரா உள்ளார போனதுன்னா ஓசனாய், என்ன ஓசனாயா, இவன் தானே 8th கமாண்டர், இவன் இவ்வளோ சீப்பாக இந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லும் போது, டேய் ஓசனாய் எத்தனை தடவை சொல்கிறது, வேலைக்கு வேகமாக வேகமாக நான் சாரின்னு சொல்லி. அப்புறம் நருட்டோவும் டாக்கிமிச்சியும் ஹோட்டலுக்கு கொண்டு போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது, நான் முன்னாடி இருந்தேன் 8th கமாண்டராக, பட் ஆனால் எனக்கு எதுவும் பேச விரும்பல அடிக்கடி, ஏன்னா அவன் எனக்கு கண்காணிச்சிக்கிட்டு இருப்பான், அவனை பார்த்துல எனக்கு பயமாக இருக்குது, கீ அப்படின்னு அவன் மெல்லாம் சொன்ன. என்ன பேர் சொன்னேன், உண்மையாக சொல்லு, இப்போ கூட எனக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட்டு இல்லை, அவனை பற்றி என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் அழிச்சிட்டான், அவனை பற்றி சொல்ல முடியாது, ஏன்னா அவன் ரொம்ப ராட்சசம் மாதிரி. அப்புறமா சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அப்போ ஒரு ஃபோன் கால் வந்தோடனே போயிடுவான். நான் இதுக்கு மேலே எனக்கு பேச முடியுது, நான் போகிறேன், அப்புறமா அவங்ககிட்ட வச்சுக்காதீங்க, ரொம்ப பயங்கரமானவன் அப்படின்னு சொல்லும்போது நருட்டோ உட்காந்து சொல்லுவான், கண்டிப்பாக அந்த கீசுக்கு நம்ம நினச்சதை விட ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கான், அவனை பத்திரமா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நான் பத்திரமா ஹேண்டில் பண்ணுறேன், ஏன்னா இத்தனை நம்ம க்ளூ கண்டுபிடிச்சாச்சு, இப்போ மைக்கையும் கண்டுபிடிச்சிச்சு, மைக்கே வச்சு நம்ம கீசுக்கையும் கண்டுபிடிச்சிடலாம், கண்டிப்பாக நருட்டோ நம்ம ஹீனட்டாவை காப்பாற்றலாம். அப்புறம் போகும்போது ஹாக்குன் கூட சைக்கிளில் போயிட்டுருப்பான். ஹாக்குன் கேட்பான், டேய் டாக்கிமிச்சி என்ன கீழே வந்துட்டியா, எங்கேயாச்சும் போயிட்டியா, என்னடா ஒன்றுமே இல்லை, ஹாக்குன் நீ ஃப்யூச்சரில் இறந்துட்ட
ஆனால் இப்போ நான் பார்க்குறதுக்கு இதாக இருக்குன்னு அழுவானா கொஞ்சம் லைட்டாக கிணறினா எதுக்குடா அழுவுற டே 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 பேலன்ஸ் போகுது. அப்புறம் டாக்கி வச்சு சிரிப்பானே, ஏய் எதுக்குடா சிரிக்குது டே பள்ளம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹாக்கோன் டாக்கி வச்சு சொல்லுவான், டே நீ ஹேர் ஸ்டைலிஷ் ஆகணும் தான் நினச்சேன், உன்னோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் நானாக தான் இருப்பேன், நீ எங்கேயுமே போகக்கூடாது, ஒரு கடையில் சேர்ந்து கண்டிப்பாக நான் உன்னோட ஃபஸ்ட்டு கஸ்டமராக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாடா உனக்கு என்ன தான்டா ஆச்சு ரொம்ப இந்த மாதிரிலாம் சென்டிமெண்ட்டா? இல்லை ஹாக்கோன் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறமா சொல்லிட்டு டாக்குமிச்சி இறங்கிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு அப்புறம் வேகமாக டாக்குமிச்சி ஓடுவானா. ஓடிக்கிட்டு ஹாக்கோன்னு நினச்சி அழுதுகிட்டே இருப்பான். அப்புறம் ஓடி போய் ஷெட்டுக்கு போயிட்டு, ஏய் மைக்கி எப்படி இருக்க, டாக்குமிச்சி உனக்கு கூப்பிடவே இல்லை இந்த மீட்டிங்கு, பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லுவானா. பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு மைக்கி சொல்லுவான். ட்ராகனும் ஓகேன்னுவான். அப்புறம் உள்ளார போய் நம்ம கேப்டன் எடுத்து நம்ம அவங்க கூட எடுத்து சண்டை போடக்கூடாது. டேய் இவன் என்னடா பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரின்னு சொல்லி பாவை அடிச்சுட்டு, உனக்கு என்னடா தெரியும், இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம அவங்க கூட சண்டை போடக்கூடாது, எந்த காரணம் இருந்தாலும் கேட்காதீங்க, கண்டிப்பாக சண்டை போடக்கூடாது, ஏன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸுக்கு ஃப்யூச்சரில் தெரியும் ஏன்னா ட்ராகன்ஸ் ஆக போகிறான். அப்போ பாவு டக்குன்னு வந்து, உனக்கு வலின்னா என்னன்னு தெரியுமா, இதுதான் வலி, இதை விட மோசமான வலியை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது மைக்கி வீடு அவன் ஏதோ சொல்ல வரான், ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லு நான் விட்டுறேன். இப்போ நான் ஃப்யூச்சரில் நடந்த காரணம் சொன்னால் இவங்க எப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நான் சொல்ல முடியாது, என்னை நம்பி நீங்கள் சண்டை போடாமல் இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது அடிக்க போகும்போது ட்ராகன் பிடிச்சி ஏதோ காரணம் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸை சொல்ல மாட்டான், நம்ம எதுக்கும் பொறுமையாக வைப்போம் பொறுமையாகவே கேட்போம் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ சரி ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு விடுறேன். மைக்கி இவன் சொல்கிறதுக்கு எதுக்கோ காரணம் இருக்குது மைக்கி, இல்லைனா அவன் இதை சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது மைக்கும் சரி நம்ம கொஞ்ச நேரம் மெல்லமாக யோசிப்போம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு பைக்கர் கேங் அங்கே வருது. பார்த்தா 8th டிவிஷன் வந்திருக்காங்க, அதாவது மோபியஸ் கேங் 8th டிவிஷன் யோசனை தான் வந்துடும். இவனாடா நேற்று டம்மியாக பார்த்தோம் அப்படின்னு டாக்கா வச்சு யோசிக்கும்போது, நீ எதுக்கடா வந்த உங்களை அடிக்கிறதுக்கடா வந்து சண்டை போடும்போது ஒரே பஞ்சில் காலி பண்ணிட்டு, டே நீங்களாம் பொடி பசங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் மோபியஸோட லீடர் ஆக போகிறேன்டா செஞ்சுக்கோடுது அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க. பார்த்தா மிடில் ஸ்கூல் பசங்க மாதிரியே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் ஹை ஸ்கூல் பசங்க மாதிரி இருப்பாங்க. ஏய் நாங்கள் மொத்தம் 100 பேர்ரா, நீங்கள் மொத்தம் 4 பேர்ரா, நம்ம வேணால் சிங்கிள்ஸ் வச்சுப்போம், ஏன்னா நீங்களாம் பயந்து ஓடிட போகிறீங்க, அன்டிஃபிட்டட் மைக்கி இன்றைக்கி டிஃபீட் ஆக போகிறான்னு சொல்லும்போது நருட்டோ சொன்ன ஞாபகம் இவன் ரொம்ப பயங்கரமானவன், பாஸ்ட்டில் தான் அப்படி இருந்தான்னு. ஓகே நான் கொஞ்சோண்டு அந்த சீனை மாற்றி சொல்லியிருப்பேன், ஏன்னா எனக்கு கொஞ்சோண்டு பேர்லாம் சில வாயிலாம் நுழையாதனால கொஞ்சம் இதுதான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை ஒழுங்காக வந்தாலும் நெக்ஸ்ட் தடவை எனக்கு ஒழுங்காக வராது. நான் கொஞ்சம் சீன் மாற்றி ப்ரோஸ் கிரெடிட் சீனில் சொல்ல வேண்டியதாக ஆகிடுச்சு இந்த கொஞ்சம் சீன்ஸை, ஏன்னா கொஞ்சம் ரெக்கார்டிங்கை தப்பாகிடுச்சு, இதுக்கு மேலே அது திருத்த முடியாது, ஏன்னா அப்லோடும் பண்ணிட்டோம். ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நான் உங்களோட டோமான் அனிமி தமிழ். ஓகே கைஸ் நான் வளவலன்னு பேசலை, ஆனால் எனக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே நான் வளவலன்னு பேசலை. பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.